World YouTube channel. Now type where icon equal to data weather 0 icon console.log of icon. Chrome வந்துட்டு open weather map icons அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் லிங்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இதில் ஒவ்வொரு ஐகான் இமேஜ்க்கும் ஒவ்வொரு ஐகான் நேம் இருக்குது, ஐகான் ஐடி மாதிரி இருக்குது. அதாவது 01Dனா அதுக்கு இந்த ஐகான், 01Nனா இந்த ஐகான், அந்த மாதிரி ஒவ்வொரு ஐகான் இமேஜ்க்கும் பர்டிகுலர் ஐடி இருக்கு. நோட் பேட்க்கு வந்து இந்த லிங்கை காப்பி பண்ணிடுங்க. க்ரோம் போயிட்டு நம்ம காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. நவ் ஏன் வந்து நம்ம ஐகான் வேரியபிளில் வெதர் 0 ஐகான்னு போட்டோன்னா, இப்போது பாரிஸோட டெம்பரேச்சர் வந்து 10.4. அங்கே உள்ள ஐகான் இமேஜோட ஐடி என்னன்னா 01N. இந்த 01N ஐடிக்கு என்ன ஐகான் இமேஜ் இருக்கோ அதுதான் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த ஐகான் ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் அந்த வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். வெதருக்குள்ளே தானே ஐகான் இருக்குது, அதனால தான் வெதர் 0 ஐகான்னு போட்டிருக்கோம். ஏன் அங்கே 0ன்னு போட்டிருக்கோன்னா, இங்கே வெதருக்குள்ளே இன்னொரு சப்டிவிஷனுக்குள்ளே தான் ஐகான் இருக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு வெதர் இருக்குது, ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு டிவிஷன் இருக்குது. ஆனால் அந்த டிவிஷனுக்கு எந்த நேமும் இல்லை, அதனால் அது 0ன்னு வச்சுக்கிறோம். ஸோ வெதர் 0 ஐகான் இப்படி பண்ணோன்னா அந்த 01Nங்கிறது நம்ம வேரியபிள் ஐகானில் போய் ஸ்டோர் ஆகிடும். இப்போ உங்களுக்கு இந்த லைன் புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு அந்த ஐகானை நம்ம கன்சோலுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஐகான் ஐடியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த ஐகான் இமேஜ் வர வைக்கணும்ல, அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த லிங்க்கை வந்து காப்பி பண்ணி நோட் பேடில் போட்டு வச்சுக்கோங்க. நோட் பேடில் பேஸ்ட் பண்ணிடுங்க. நம்ம மேலே யூஆர்எல் வந்து பேஸ்ட் பண்ணோம்ல, ஹாஃபாக பிரித்து, அதே மாதிரி இந்த யூஆர்எல்லையும் நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இங்கே இன்னொரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுங்கள், ஐகான் யூஆர்எல்னு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 10Dங்கிறது தான் ஐகான் ஐடி. அந்த ஐகான் ஐடியை மட்டும் விட்டுட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து காப்பி பண்ணுங்கள். WN/ வரைக்கும் காப்பி பண்ணுங்கள். காப்பி பண்ணதை டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். தென் இங்கே ஒரு ப்ளஸ், நம்ம அந்த இடத்துல ஐகான் இந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும். ஸோ இங்கே ஐகான்னு போட்டுக்கோங்க, ப்ளஸ். தென் இந்த ரிமைனிங் அட்லேருந்து PNG வரைக்கும் காப்பி பண்ணிவிடுங்க. காப்பி பண்ணதை டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட்டாக செமிகோலன். நான் இதையும் கன்சோலில் ஆட் பண்ணிவிடுங்க. console.log of icons _URL. நான் இதை கன்சோலில் ஆட் பண்ண அப்புறம் HTML போங்க. நான் டெம்பரேச்சர் தானே நமக்கு ரிசல்ட், அதனால் அதுக்குன்னு ஒரு தனியாக div tag க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த div tagல ID ரிசல்ட்னு க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் போயிட்டு கீழே டைப் பண்ணிக்கோங்க. நான் லாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். document.getElement by ID result dot inner HTML equal to double quotes plus icon URL plus close tag plus double quotes H3 temperature is plus temperature எதில் ஸ்டோர் ஆகிருக்கும், city temp அப்படிங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்குமா. ஸோ city temp plus இதுக்கு ஒரு க்ளோஸ் டேக்.
Ctrl S. Now Chromeக்கு வந்துட்டு press Ctrl R. இங்கே சும்மா சென்னை டைப் பண்ணிக்கோங்க. Then click this button fetch data. Yes, live temperature of Chennai வந்துருச்சு 30.54 Celsius. அதோட ஐகான் இமேஜும் வந்துச்சு. ஹைதராபாத்தோட லைவ் டெம்பரேச்சரும் அதோட ஐகான் இமேஜும் டிஸ்பிளே ஆகுது. now இங்கே டெம்பரேச்சர் செல்சியஸில் தான் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இந்த செல்சியஸ் டிகிரி செல்சியஸுங்கிறதையும் ஆட் பண்ணிடலாம். இங்கே டிகிரி எப்படி வர வைக்கிறதுனா அண்ட் டிக் செமிகோலன் இதை போட்டால் நமக்கு டிகிரி வந்துடும். அதுக்கு பக்கத்தில் நம்ம சி போட்டோன்னா டிகிரி செல்சியஸ் வந்துடும். now Chromeக்கு வந்துட்டு ப்ரெஸ் Ctrl R. அதே மாதிரி ஹைதராபாத் டைப் பண்ணி பாருங்கள். now click this button fetch data. எஸ், நமக்கு லைவ் டெம்பரேச்சர் ஆஃப் ஹைதராபாத்தும் வந்துருச்சு, அதோட ஐகான் இமேஜும் வந்துருச்சு, நம்ம கேட்ட டிகிரி செல்சியஸும் வந்துருச்சு. now நம்ம வெதர் ஸ்டேஷன் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.